ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பான் விளாக் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்தாவை வச்சு ஒரு சின்ன கிராஃப்ட்டு தாங்க பண்ண போகிறோம். ஸோ ஒரு சின்ன ஒரு பூச்செடி மாதிரி நான் கிராஃப்ட் ஒன்று பண்ணியிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச மாடலில் நான் பண்ணியிருக்கேன். நான் பண்ணியிருக்கேன் இந்த சின்ன கிராஃப்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம இந்த கிராஃப்ட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நம்ம எடுத்து வச்சுருக்கலாம். ஸோ இது மாதிரி நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உள்ள எல்லா ஹவுஸ் ஒய்ஃபும் சரி, பசங்களுமே சரி, எல்லாருமே சும்மா ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் மொபைல் பார்ப்போம். அது எல்லாருக்குமே வழக்கமாக இருக்கும். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, மொபைல் எதுக்கு நம்ம வேஸ்ட்டாக பார்க்கணும், ஏதாவது கற்றுக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு எதையாவது ஒரு வீடியோ பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அது மாதிரி நானும் இந்த மாதிரி கிராஃப்ட் ஐட்டம் நிறையா பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கும் இது மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு மனசில் தோணிகிட்டே இருக்கும். ஸோ நாமளும் ஒரு நாளைக்கு இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் செஞ்சேன். ரொம்பவுமே நல்லா வந்துச்சு. ஸோ இது நல்லா வந்திருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னால் தான் எனக்கே தெரியும். இப்போ நம்ம இது மாதிரி கார்ட்போர்டு அட்டையில் ஒரு வளையல் வச்சு இது மாதிரி ஒரு ரவுண்டாக ஒரு வட்டம் போட்டுட்டு அதில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு 9 பீஸு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கட்டுக்கம்பி 9 பீஸ் தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு ஒவ்வொரு கட்டுக்கம்பிக்கும் ஒவ்வொரு ஃப்ளவர் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ இது மாதிரியே அந்த கார்டில் நம்ம இந்த மாதிரி கம்மு தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி எடுத்து ஒட்டி வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்களும் எல்லாத்தையும் எடுத்து ஒட்டி வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு கம்பி தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி கட்டுக்கம்பியை இந்த ஸ்கேல் அளவுக்கு நான் ஒரு 5 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு குட்டியாக அதை 10 இன்ச்சில் ஒரு 4 பீஸ் நான் அதில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மொத்தமாக நம்மளுக்கு ஒரு 9 பீஸ் நம்மளுக்கு கட்டுக்கம்பியும் தேவைப்படும். ஸோ 9 பீஸ் ஃப்ளவரு, 9 பீஸ் கட்டுக்கம்பி, இது ரெண்டையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கார்ட்போர்டு அட்டையில் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி ஒரு 3 பீஸ் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ இது மாதிரியே ரவுண்ட் போட்டுட்டு ஒரு 3 பீஸ் இதே அளவில் வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் 3 பீஸ் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் ஒரு 4 பீஸாகவே நீங்கள் இதில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரவுண்ட் பீஸை நீங்கள் ஒரு 4 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம 3 பீஸையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இது மாதிரி தான் ஒரே அளவில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஒரு ஸ்டிக் இருந்துச்சுன்னா அதில் ஒரு ஓட்டை போட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கட்டுக்கம்பி எல்லாத்தையும் இதுக்குள்ளே இப்படி எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு ஒரு டைட்டாக ஏதாவது ஒரு கம்பி அல்லது ஏதாவது ஒரு நூல் வச்சு இந்த மாதிரி கட்டிக்கோங்க. கட்டிட்டு அதை நல்லா நம்ம அந்த கம்பிகளெல்லாம் விரித்து விட்டுக்கலாம். ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இது மாதிரி கம்மு தடவிட்டு அதுக்கு மேலே நம்ம இன்னொரு கார்ட்போர்டு அட்டையை ஒட்ட போகிறோம். ஸோ இது மாதிரி ஒட்டிக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஆகும். கம்பி வந்து கொஞ்சம் தூக்கி இருந்ததுனால கொஞ்சம் லேட்டாகவே ஆணுச்சு. நான் ரொம்ப நேரம் பிடிச்சிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு கார்ட்போர்ட் அட்டை வச்சுருந்தோம்ல, அதையும் கம்மு தடவிட்டு இது மாதிரி ஒட்டிட்டு நல்லா சேமாக நம்ம இந்த மாதிரி கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது பிரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இது மாதிரி டேப்பு வச்சு ரவுண்டாக நான் இது மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறேன். நம்ம இந்த மாதிரி டேப்பு வச்சு ஒட்டும்போது அது கொஞ்சம் பிரியாமல் இருக்கும். ஸோ அதுக்காக நான் இது மாதிரி டேப்பு வச்சு இது மாதிரி லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு நல்லா மடக்கி அழகாக எடுத்து ஒட்டி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த கம்பி இருக்கிறதுனால நம்மளுக்கு அது கொஞ்சம் சாயாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த கம்பியில் கொஞ்சமாக கம்மு தடவிட்டு கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் இருக்குல்ல, அந்த டிஷ்யூ பேப்பரை வந்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சுற்றி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் கம்மு தடவி இது மாதிரி சுற்றும்போது அந்த டிஷ்யூ பேப்பர் கொஞ்சம் கூட பிரியாது. நம்ம ஏன் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு சுற்றுறோம்னா, கம்பி கொஞ்சம் நம்மளுக்கு அழுத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இது மாதிரி சுற்றி எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இது மாதிரி நம்ம ஒரு நோஸ் கட்டர் வச்சு இந்த மாதிரி ஓரங்களை நம்ம இது மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம அந்த ஃப்ளவர் ஓட்டுறதுக்கு நம்மளுக்கு இது மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் இப்படி இந்த ஓரங்களை மட்டும் நல்லா இது மாதிரி மடக்கி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இது மாதிரி நீங்களும் எடுத்து மடக்கி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு நம்மளால் கையில் மடக்க முடியாது. இது மாதிரி நோஸ் கட்டர் இருந்துச்சுன்னா மடக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இப்போ இது மாதிரியே எல்லா கம்பிகளையும் நம்ம இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கலாம். இப்போ இது மாதிரி ஒரு டேப் இருக்குல்ல, அந்த டேப் எடுத்துகிட்டு அது மேலேயே நம்ம சுற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சுற்றும்போது நம்மளுக்கு க்ரீன் கலரில் ஒரு செடி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையுமே சுற்றி எடுத்துக்கிட்டு கம்பியை நல்லா சேஃபாக வளைச்சி விட்டுக்கோங்க. வளைச்சி விட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஃப்ளவர் செஞ்சு வச்சுருந்தோம்ல, அந்த ஃப்ளவரில் நம்ம இப்போ ரெட் கலர் பெயிண்ட் அடிக்க போகிறோம். ஸோ நான் அக்ரலிக் பெயிண்ட்டு ரெட் கலர் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ரெட் கலர் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் ரெட் கலரே எல்லாத்துக்கும் நான் அடித்து இது மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன்.
நீங்கள் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் பெயிண்ட் அடித்ததுக்கு பிறகு ஒரு 1/2 hour இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்லா காய விட்டுருங்க. பெயிண்ட் அதில் செட் ஆகட்டும். ஸோ இப்போ பெயிண்ட் நல்லா காயட்டும். நம்ம அதை வச்சுட்டு இப்போ வந்துட்டு நம்ம லீஃப் செய்யலாம். ஸோ இது மாதிரி கம்பி எடுத்து வச்சுருந்தால அந்த கம்பியில் இந்த மாதிரி டேப் இருக்குல்ல, அந்த டேப்பில் இது மாதிரி ஒட்டிட்டு நீங்கள் இந்த மாதிரி 2ஆக ஒட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த டேப்பு கொஞ்சம் நம்ம பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சமாக கம்பி விட்டுட்டு ஒரு லீஃப் எப்படி இருக்குமோ அது மாதிரி நல்லா சேஃபாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி நான் நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையில் நல்லா வளைச்சி விட்றேன். அழகாக ஒரு லீஃப் மாதிரியே இருக்குது. இது மாதிரி நான் எல்லாமே முன்னாடியே செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு க்ரீன் கலரில் நம்ம இதில் பெயிண்ட் அடிக்க போகிறோம். ஸோ இது மாதிரியே நீங்கள் எல்லாத்தையும் பெயிண்ட் எடுத்து அடித்து வச்சுக்கோங்க. இப்போ இதுலேயும் எல்லாத்தையும் நம்ம அடித்ததுக்கு பிறகு இதையும் நம்ம ஒரு 1/2 hourக்கு நல்லா காய விட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா பெயிண்ட் வந்து கையில் ஒட்டும். ஸோ அதனால் நம்ம லீஃபையும் ஃப்ளவரையும் நல்லா ஒரு 1/2 hour அல்லது 1 hourக்கு நல்லா காய விட்டு இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நல்லா காஞ்சிருச்சு லீஃபு. நான் ஃபஸ்ட்டு லீஃப் தான் வந்துட்டு இந்த செடியோடு நான் ஆட் பண்ண போகிறேன். நம்ம கொஞ்சமாக பிடிக்கிற அளவுக்கு கம்பி விட்டுருந்தோம்ல, அந்த கம்பியை வந்து இதில் லைட்டாக அப்படியே சுற்றி விட்டுக்கோங்க. கம்பிங்கிறதுனால நல்லா அழகாக ஸ்டிஃபாக நின்றுக்கும். ஸோ அந்த கம்பி தெரியாமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி இந்த க்ரீன் கலர் டேப் வச்சுருந்தாலும் அந்த டேப்பை வச்சுட்டு அதே மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக கம்மு வச்சு நீங்கள் ஒட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா லீஃபையும் ஒவ்வொரு கம்பியில் நம்ம எடுத்து ஒட்டி வச்சுக்க போகிறோம். நான் இந்த ஃப்ளவர் ஸ்டாண்டு ஃபஸ்ட் டைமாக தான் செய்கிறேன். இருந்தாலுமே இது ரொம்ப ஈஸியாக இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டே தான் நான் செஞ்சேன். ஆனாலுமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ 2 நாள் ஆயிடுச்சு நான் இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு. இப்போ ஒரு வழியாக நம்ம எல்லா லீஃபையும் இதில் இந்த மாதிரி நம்ம ஒட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஃப்ளவரையும் இதில் க்ளூ கன் வச்சு நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். இது மாதிரி நீங்கள் அந்த ஓரங்களில் க்ளூ கன் வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ளவரை மேலே பார்த்தா மாதிரியே எல்லாத்தையும் ஒட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. கடைசியாக ஒரு வழியாக ஃப்ளவர் எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு அந்த மரம் இருக்கிற மாதிரி இருக்கணும்ல, அதனால் நான் வந்துட்டு எல்லா கம்பியும் அப்படியே சேர்த்தா மாதிரி அந்த க்ரீன் கலரில் டேப் வச்சுருந்தேன்னா அந்த டேப்பை வந்து இது மாதிரி ஒரு பாதி அளவுக்கு நான் சுற்றி எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் அந்த ஃப்ளவரை வந்துட்டு உங்களுக்கு எப்படி எந்த ஷேஃபில் வேணுமோ அந்த ஷேஃபில் நீங்கள் நல்லா வளைச்சி விட்டிங்கன்னா அது கரெக்டாக வந்துட்டு வளைஞ்சி அழகாக நிற்கும். இப்போ நம்ம கடைசியாக நம்ம கார்ட்போர்ட் அட்டை தெரியும்ல, அது தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி க்ரீன் கலர் பெயிண்ட் வந்துட்டு அதில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம அந்த கார்ட்போர்ட் அட்டையை பெயிண்ட் பண்ணாமல் விட்டுருந்தா கொஞ்சம் அசிங்கமாக இருந்திருக்கும். ஸோ அதனால் நான் கார்ட்போர்ட் அட்டையில் இந்த மாதிரி க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணி அதையும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஃப்ளவர் பாட்டு ரெடி ஆயிடுச்சு. வேஸ்ட்டாக தூக்கி போடுற பிஸ்தாவை வச்சு இந்த மாதிரி ஒரு அழகான ஃப்ளவர் பாட்டு செஞ்சுருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஃப்ரீயாக இது மாதிரி டைம் கிடச்சிதுன்னா நீங்களும் இந்த மாதிரி கிராஃப்டில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்கன்னா இது மாதிரி ஒரு நாளைக்கு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.